ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இன்ஸ்டன்ட் ரவா தோசை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் ரவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வெள்ளை ரவை, வறுக்காத ரவை. ஸோ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ கூடவே கோதுமை மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டன்ட் இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோதுமை மாவு போட்டால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், தண்ணி ஊற்றாமல். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் 15 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இந்த ரவை வந்து உறிஞ்சி இந்த மாதிரி தண்ணி மேலேயும் ரவைலாம் கீழே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கெட்டியாக திக்காயிடுச்சு. இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த நீர் பதம் வரும். ஸோ இது வந்து நீர் தோசை அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே, ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் செய்யணும். ஸோ இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ வந்து தோசைக்கல்லில் வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுடலாம். நம்ம வந்து சைடு வந்து திருப்பி போடுறதில்ல, ஒரே சைடு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ரவா தோசை கிடச்சிருச்சு. இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.